ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம MiG-21 என்கிற ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஃபைட்டர் ஜெட்டை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். MiG-21 வந்து சோவியத் யூனியன் தயாரிப்பு. 1963 வந்து ஒரு நாடு வந்து இந்தியாவுக்கு ஃபைட்டர் ஜெட்டை வந்து தருதுன்னா அது சோவியத் யூனியன் தான் கைஸ். MiG-21 வந்து நேட்டோவோட வந்து ஸ்பேட்னு சொல்லி செல்லமாக அளிக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஹிஸ்பேட்னா மீன் படுக்கை அப்படின்னு சொல்லி செல்லமாக கூப்பிட்ருக்காங்க. இது வந்து இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 60 வருஷமாக வந்து இந்திய விமானப்படையில் வந்து சிறப்பாக இது பணிபுரிஞ்சிருக்கு. இந்தியா பல போரில் வந்து MiG-21 வந்து 21ஓட விமானம் வந்து பெரிய பங்கு இருக்குது. விமானப்படையோட நம்பிக்கையை வந்து 21 சம்பாரிச்சிருக்கு. விமானப்படை வந்து MiG-21 இருக்கிற பல வேரியண்ட்டுகளை பயன்படுத்தியிருக்கு. ஃபைட்டர் ஜெட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வேரியண்ட் வந்து அவ்வளோ பவராக இருக்காது. அது அடுத்தடுத்தது தான் அப்டேட் பண்ணுவாங்க. அதுதான் ஃபுல் பவராக இருக்கும் கைஸ். அந்த மாதிரி வந்து எல்லா வேரியண்ட்டுக்குமே இந்திய ராணுவம் வந்து பயன்படுத்தியிருக்கு. என்னென்ன வேரியண்ட்னு பார்க்கலாம். FAL வந்து 1963 வந்து முதல் விமானமாக வந்து வந்து உளவுக்காகவும் தாக்குதலுக்காகவும் வந்து அதிகமாக பயன்படுத்தப்பட்டுச்சு. விமானம் வந்து 1963 வந்து இந்தியா வான்வழி பாதுகாப்பை வந்து கையாண்டுச்சு. இது வந்து வான்வழி பாதுகாப்புக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை வந்து வாங்கி தந்துச்சு. 1965 வந்து இந்த FAL என்கிற போர் விமானம் வந்து கம்மியான நம்பர்ஸில் தான் இருந்துச்சு. அதனால் வந்து இதை வந்து இந்த போரில் வந்து பயன்படுத்த முடியல. என்கிற வந்து 1970களில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அதில் தான் வந்து ஏவியோனிக்ஸையும் வந்து ஆயுதங்களையும் வந்து மேம்படுத்தினாங்க. MiG-21 வேரியண்ட்டில் வந்து அதோட ஆயுத அமைப்புகளை வந்து 8 வேரியண்ட்டுகளை வந்து ஏரோநாட்டிக் லிமிடெட் வந்து அவங்களே டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் மூலியமாக தயாரித்தாங்க. விமானங்களை வந்து சோவியத் யூனியன் கிட்டேருந்து வாங்கினாங்க. MF வந்து அதுக்கப்புறமா அறிமுகப்படுத்தினாங்க. இந்த MFல வந்து டைமில் இருந்த மிக சிறந்த RF-2S என்கிற டர்போஜெட் என்ஜினை வந்து பயன்படுத்தினாங்க. இது வந்து IAF பயன்படுத்தின ஒரு முக்கியமான வேரியண்ட்டாக கருதப்பட்டுச்சு அந்த சமயத்தில். மார்டின் F-104 ஸ்டார் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை வந்து பாகிஸ்தான் வந்து வாங்குச்சு. நம்மளுக்கு எதிராக தான் 1963 வந்து பாகிஸ்தான் போரில் வந்து சேர்க்கப்பட்டுச்சு. FAL வந்து 1971 இந்தியா பாகிஸ்தான் போரில் வந்து முக்கியமான பங்கு வகிச்சு பங்களாதேஷோட சுதந்திரத்துக்காக வந்து இந்தியா போராடிட்டு இருந்துச்சு. இந்த போரில் தான் வந்து MiG-21 FAL-ம் F-104 ரெண்டுமே எதிர் தாக்குதலில் ஈடுபட்டுச்சு. இந்த போரில் வந்து இந்தியா தான் வெற்றி பெற்றுச்சு. அமெரிக்கா கொடுத்த F-104 வந்து பாகிஸ்தான்கிட்ட இருந்தாலும் நம்ம தான் இந்த போரில் வந்து வெற்றி பெற்றோம். அதுக்கு இன்னும் நிறைய கதைகள் இருக்குது. இன்னும் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு இவங்க வந்தாங்க. சோவியத் யூனியன் வந்து அந்த டைமில் வந்தாங்க. இது ஒரு வரலாறு சிறப்பு தான் கைஸ் நம்மளுக்கு. MiG-21 பீஸ்ட் இது வந்து அதுக்கப்புறமா அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இந்த விமானத்தை வந்து நம்ம மறக்கவே முடியாது. அது ஏன்னு பார்க்கலாம். இது வந்து இருக்கிறதுலே கடைசி சீரியஸ்ன்னு சொல்லப்படலாம் கைஸ். ஏன்னா இது நம்ம இன்னும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து MiG ஃபைட்டர் ஜெட் வந்து எந்தெந்த போரில் பயன்படுத்தி இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கைஸ். இந்தியாவோட பல போர்களில் வந்து இது வந்து வெற்றி பெற்றுச்சு. இதெல்லாம் நம்ம ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம மீடியா சொல்ல மாட்டாங்க. அமெரிக்கா என்ன போர் பண்ணுச்சு, ரஷ்யா என்ன போர் பண்ணாங்க, இதை மட்டும்தான் நம்ம மீடியா சொல்லுவாங்க. இந்தியா முன்னே போர் பண்ணுச்சுன்னு சொன்னோம்னா நம்ம ஜென்ரேஷனுக்கு வேற லெவலில் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் கைஸ். ஆனால் நம்ம மீடியா சொல்ல மாட்டாங்க. வாங்க நம்ம டாபிக் குள்ள போகலாம். அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். 1971 இந்தியா பாகிஸ்தான் போரில் வந்து MiG-21 விமானங்கள் வந்து வெற்றி பெற்றுச்சு. 1999 வந்து MiG-21 விமானங்கள் வந்து பாகிஸ்தானோட ஊடுருவலை வந்து தடுத்துச்சு. 2019 இப்போ ரீசெண்டாக பாகிஸ்தானில் இருக்கிற F-16 விமானத்தை வந்து சுட்டு வீழ்த்துச்சு MiG-21 பீஸ்ட். IAF வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இது ஒரு பெரிய சாதனை தாங்க. MiG-21 வந்து எல்லா நாடுகளுமே இந்த சமயத்தில் திரும்பி பார்த்தாங்க. ஒரு ஃபைட்டர் ஜெட்டை வந்து நம்ம மாத்திரோன்னா வந்து அதில் இருக்கிற விபத்துகள் தாங்க காரணம். நம்ம வந்து MiG-21 வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமாக வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இதில் வந்து இந்த 60 வருஷத்தில் வந்து 500 ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. இதில் வந்து 170 விமானிகள் வந்து உயிரிழந்திருக்காங்க. ஒரு ஃபைட்டர் ஜெட் வேஸ்ட் ஆகுதுன்னா அதோட அமௌண்ட் தான் கைஸ் வேஸ்ட் ஆகுது. ஆனால் வந்து விமானிகளோட உயிரிழப்பு வந்து இருக்கிறதுலேயே மோசமானது. ஏன்னா வந்து பெஸ்ட்
விமானிகள் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ உக்ரைனே அதுக்கு தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பெஸ்ட் ஃபைட்டர் விமானிகளுக்காக தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் சோவியத் யூனியனோட ஏர்ஃபோர்ஸில் வந்து இது ஏற்கனவே எடுத்துட்டாங்க இந்த விமானத்தை. இப்போ அவங்க வந்து கரண்ட்டில் இந்த விமானம் இல்லை அவங்கக்கிட்ட. நம்மக்கிட்ட புது வேரியன்ஸோட விமானங்கள் இல்லை. நம்ம திடீர்னு MiG-21 வந்து எல்லாத்தையும் வெளியே தூக்கிட்டோம்னா நம்ம ஏர்ஃபோர்ஸுக்கு வந்து அது ஒரு பெரிய ட்ராபேக்காக மாறிடும். அதனால தான் நம்ம இன்னும் வந்து வச்சுருக்கோம். இந்திய விமானப்படை வந்து 2025 வந்து MiG-21 எல்லா வேரியண்ட்டுகளையும் வந்து வெளியே எடுத்துருவாங்க. அதை வெளியே எடுத்துட்டு அதுக்கு பதிலாக புது வேரியண்ட்டுகளை வந்து வந்துடும். முக்கியமாக தேஜஸ் புது வேரியண்ட்லாம் வந்து அதை பூர்த்தி செய்யும். ஓகே கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். MiG-21 வந்து எவ்வளோ இந்திய விமானப்படைக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு, எவ்வளோ இந்தியாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அதுவும் இல்லாமல் அந்த காலத்திலேயே வந்து சோவியத் யூனியன் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபைட்டர் ஜெட்டை வந்து தந்தாங்க. இதை பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற எந்த நாடு வந்து அந்த டைமில் நம்மளுக்கு ஃபைட்டர் ஜெட் நம்ம கேட்டிருந்தா தந்துருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் கைஸ். பை கைஸ்.